ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டயஸோட 3 பொசிஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, கொடுத்துட்டு நம்மள என்ன கேட்குறாங்க, லெட்டர் பிக்கு ஆப்போசிட்ல என்ன லெட்டர் வரும், இதுதான் கொஷின். சி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டயஸை பொறுத்த வரைக்கும் இப்போ 3 பொசிஷன் இல்லை 4 பொசிஷன் கொடுத்துருந்தா நீங்கள் சூஸ் பண்ணுறப்ப ஏதோ 2 பொசிஷன் சூஸ் பண்ணும். அது எப்படி இருக்கணும்னா, ஏதோ ஒரு நம்பர் இல்லை ஒரு லெட்டர் காமனாக இருக்க மாதிரி இருக்கணும். அப்போ தான் நமக்கு 3 சைடுக்குமே 3 சைடு ஆப்போசிட் என்ன கரெக்டாக சொல்ல முடியும். நான் ஃபஸ்ட்டு 2 பொசிஷன் சூஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஒரே லெட்டர் எஃப் தான் காமனாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ என்ன ட்ரிக்னா, இந்த காமனாக இருக்குல்ல எஃப், அதுலேருந்து கிளாக் வைஸ் எழுதுங்க. இப்போ ஃபஸ்ட்டு பொசிஷன் பாருங்கள், எஃப் காமனாக இருக்கா, அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. அதுலேருந்து கிளாக் வைஸ் போங்க. ஓகே, எஃப்க்கு அப்புறம் சி, சிக்கு அப்புறம் பி. இப்போ செகண்ட் பொசிஷன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எஃப் காமனாக இருக்கா, அதை ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். அந்த எஃப்லேருந்து கிளாக் வைஸ், எஃப்க்கு அப்புறம் இ இருக்குது, இக்கு அப்புறம் என்ன இருக்குது, டி. ஓகே, இப்போ கொஷினில் பிக்கு ஆப்போசிட் தானே கேட்குறாங்க, டி. சப்போஸ் டிக்கு ஆப்போசிட் கேட்டால் அதே பி தான் வரும், வைஸ் வர்ஸா. இக்கு கேட்டால் சி, சிக்கு கேட்டால் இ. ஓகே, இது ரெண்டும் ஆப்போசிட் ஆப்போசிட். சப்போஸ் எஃப்க்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டால் எஃப் போட்டுறாதீங்க, இது லெஃப்ட் அவுட். மொத்தம் 6 சைடு, 6க்கும் 6 டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ எஃப்க்கு கேட்டால் ஏ, ஏக்கு கேட்டால் எஃப். இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த கொஷினில் பிக்கு தான் ஆப்போசிட் கேட்குறாங்க. அப்போ பிக்கு ஆப்போசிட் கண்டிப்பாக டி தான். ஆப்ஷன் 3 டி தான் கரெக்ட் ஆன்சர். கிளியராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ.